ஹாய் யூஎஸ், வெல்கம் டு சினி கிளிக்ஸ். இன்னைக்கு நம்ம சினி நியூஸ் நிகழ்ச்சியில் பார்க்க போகிற நியூஸ் என்னன்னா, ஐ ஆடியோ விழாவில் கன்னட நடிகர் காரணம் என்ன? கன்னட நடிகர் புனித் ராஜ்குமாரை ஐ படத்தின் இசை வெளியீட்டு விழாவிற்கு அழைத்து வந்திருந்தனர். எத்தனையோ பெரிய ஹீரோக்கள் இருக்க புனித் ராஜ்குமாரை அழைத்ததற்கும் மிகப்பெரிய காரணம் உண்டு. ராஜ்குமார் காலத்திலிருந்தே கன்னட சினிமா உலகம் அந்த குடும்பத்தின் கட்டுப்பாட்டில் தான் இருந்தது. ராஜ்குமாரின் ஆதரவு இல்லாமல் கன்னட திரையுலகில் யாருமே படம் எடுக்க முடியாது என்று சொல்வார்கள். அவரது மறைவுக்கு பிறகு ராஜ்குமாரின் பிள்ளைகளான புனித் ராஜ்குமார், சிவராஜ்குமார் கட்டுப்பாட்டிற்குள் கட்டுண்டு கிடக்கிறதாம் கன்னட திரையுலகம். கன்னடத்தில் தயாரிக்கப்பட்ட நேரடி கன்னட படங்களின் வசூல் பாதிக்கப்படக்கூடாது என்பதற்காக மற்ற மொழிகளில் தயாரிக்கப்பட்ட படங்களை கர்நாடகாவில் வெளியிடுவதிலும் கன்னடத்தில் டப் செய்யப்பட்ட படங்களை வெளியிடுவதிலும் அங்கே கடுமையான கட்டுப்பாடு உள்ளது. இப்படி கட்டுப்பாடு போட்டதே ராஜ்குமாரின் குடும்பத்தினர்தான். பல கோடி போட்டு ஐ படத்தை தயாரித்த ஆஸ்கார் ரவி போட்ட பணத்தை விரைந்து எடுக்கும் எண்ணத்தில் கர்நாடகாவில் சுமார் 200 தியேட்டர்களில் ஐ படத்தை ரிலீஸ் செய்ய திட்டமிட்டிருக்கிறார். ஆனால் கர்நாடகாவில் உள்ள கட்டுப்பாடு ஆஸ்கர் ரவிக்கு பெரும் தடையாக இருக்கிறது. இந்த கட்டுப்பாட்டை ரகசியமாக தளர்த்த வேண்டும் என்றும் ஐ படத்தை அங்கே பல தியேட்டர்களில் ரிலீஸ் செய்ய வேண்டும் என்று கணக்கு போட்டுதான் கன்னட நடிகர் புனித் ராஜ்குமாரை அழைத்து வந்து ஹாலிவுட் நடிகரான அர்னால்ட் அருகில் உட்கார வைத்து பெருமைப்படுத்தினர். புனித் ராஜ்குமாருக்கு இப்படி ஒரு மரியாதையை செய்ததன் மூலம் ஐ படத்தை கர்நாடகாவில் அதிக திரையரங்குகளில் ரிலீஸ் செய்துவிட முடியும் என்று நம்பிக்கொண்டிருக்கிறாராம் ஆஸ்கர் ரவி. ஓகே வியூவர்ஸ், இன்னைக்கு நம்ம பார்த்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும்னு நினைக்கிறேன். மீண்டும் பல புதிய தகவல்களுடன் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் மணி. எங்க சேனல்ல வர ப்ரோக்ராம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே உள்ள சப்ஸ்கிரைப் லிங்கை கிளிக் பண்ணுங்க. எங்க சேனல்ல வர ப்ரோக்ராம் உங்களுக்கு மிகவும் பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.